இருவர் பேரில் போலியாக மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் கரூர் வழக்கில் திடீர் திருப்பம். அனுரவை மலையகத்துக்கு அழைத்து ஏமாற்றியுள்ளார்கள். மனோ கணேசன் எம்பி கடும் குற்றச்சாட்டு. பாடசாலை நேரத்தில் ஏற்பட உள்ள மாற்றம். சீன பெண்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு. மடகஸ்கார் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேற்றம். பங்களாதேஷிடம் பலத்த சவால் எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா. 3 பந்துகள் மீதமிருக்க பரபரப்பான வெற்றி. கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இருவர் பெயரில் போலியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் சார்பாக சிலர் வாதாடியதாக நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் முறைப்பாடு அளித்துள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளார். அது நிரந்தரமான உத்தரவு கிடையாது. சப்ஜெக்ட் டு த ரிசல்ட் ஆஃப் தி இப்போ ஃபைனல் ப்ரொசீடிங்ஸில் கிடையாதுன்னு சொன்னால் போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும். ஆகவே ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தாவாக்கா தரப்பில் அவங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களும் சிபிஐ என்கொயரி தான் கேட்டாங்க. அதனால அந்த ஒரு இன்ட்ரீம் ஆர்டராக தான் இது போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்தில் 2 பேர் அவங்களுடைய பேரில் பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். வீடு கட்டும் காணி அடையாளப்படுத்தப்படவில்லை. காணியில் அடிக்கல் நாட்டு விழா நடத்தவில்லை. புது வீடு கட்டி புதுமனை புகுவிழா நடத்தவில்லை. கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு நீர், மின்சாரம், வீதி ஆகிய உட்கட்டமைப்பு பணிகள் முடித்து வைக்கப்படவில்லை. இதில் எதுவும் செய்யாமல் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இலங்கைக்கு பாரதம் நன்கொடையாக வழங்கும் இந்திய விடைப்பு திட்ட நிகழ்வு ஒன்றில் பயணிகள் என்று சிலரை அழைத்து வெறும் காகிதத்தில் உங்களுக்கு காணியும் வீடும் தருகிறோம் என்று எழுதி கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். காணி என்ற மணமகள், வீடு என்ற மணமகன் இல்லாத காணி வீட்டு உரிமை கல்யாணம் நடத்தி அப்பாவி மக்களை ஏமாற்றியுள்ளார்கள். உண்மையில் நடந்தது என்ன? ஜனாதிபதி அனுரவுக்கு இந்த விடயம் முழுமையாக தெரியும் என்று நான் நம்பவில்லை. அவர் பெயரை வைத்து வாழும் மலையக ஜேவிபி அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரவை ஏமாற்றுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை அன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்பட உள்ளதால் மாணவர்களின் போக்குவரத்துக்கு தேவையான மாற்றங்கள் குறித்து போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு முதல் கட்ட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மற்றொரு சுற்று கலந்துரையாடல் நடைபெறும் என்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேவா குறிப்பிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்தோடு இது குறித்த தேவையான தகவல்களை நாங்கள் ஏற்கனவே வழங்கியுள்ளோம். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சு தற்போது நிலைமையை மீளாய்வு செய்து வருகின்றது. புதிய பாடசாலை அட்டவணை அமலுக்கு வந்தவுடன் போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பான தேவைகளை நாங்கள் தெரிவிப்போம். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சு சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு கலந்துரையாடி அதற்கேற்ப பதிலளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 25 ஆண்டுகளில் சீன பெண்களின் சராசரி ஆயுட்காலம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தரவுகளின்படி 2000ஆம் ஆண்டில் 73.3 ஆண்டுகளாக இருந்த சீன பெண்களின் சராசரி ஆயுட்காலம் 2025ஆம் ஆண்டில் 80.9 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. இது 25 ஆண்டு காலத்தில் 7.6 ஆண்டுகள், அதாவது 10.4% வலுவான அதிகரிப்பாகும் என்றும் அறிக்கை தெரிவித்துள்ளது. சுகாதார சேவைகள், வாழ்க்கை தரங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களில் ஏற்பட்ட முன்னேற்றங்களால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஊடக அறிக்கை தெரிவித்துள்ளது. மடகஸ்கார் ஜனாதிபதி ஆண்ட்ரி ரஜோலினா நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அந்நாட்டு உள்ளூர் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. பொதுமக்களின் போராட்டங்களுக்கு மத்தியில் அரசியல் நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் இந்த வெளியேற்றம் நிகழ்ந்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனோடு ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு அரசியல் தஞ்சம் கோரி அவர் பிரான்சுக்கு தப்பிச் சென்றதாக அந்நாட்டில் செய்தி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மடகஸ்கார் இராணுவத்தின் கேப்சாட் பிரிவு முழு இராணுவத்தையும் கைப்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விசாகப்பட்டினம் மாவட்ட கிரிக்கெட் சங்க விளையாட்டரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்ற ICC மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷிடம் பலத்த சவாலை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா 3 பந்துகள் மீதமிருக்க 3 விக்கெட்டுகளால் பரபரப்பான வெற்றியை ஈட்டியது. மாரிஸ் ஆன் கேப், க்ளோ டயோன், நாடிக் டி கிளாக் ஆகியோரின்
சிறந்த துடுப்பாட்டங்கள் தென்னாப்பிரிக்காவை வெற்றி பெற செய்தன. பங்களாதேஷினால் நிர்ணயிக்கப்பட்ட 233 ஓட்டங்களை வெற்றிகளுக்காக கொண்டு 10க்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 49.3 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 235 ஓட்டங்களை பெற்று வெற்றி ஈட்டியது. முதல் 23 ஓவர்களில் பங்களாதேஷ் பந்துவீச்சாளரிடம் சிரமத்தை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட்டுகள் இழந்து 78 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதன் காரணமாக பங்களாதேஷ் தலைகள் வெற்றியை ஈட்டலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் துடுப்பாட்டத்தில் சிறந்த ஆற்றல்களை வெளிப்படுத்திய மாரிஸ் ஆப்கேன் 56 ஓட்டங்களையும், க்ளோட் ரயோன் 62 ஓட்டங்களையும், நாடிக் டி கிளாக் 37 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமலும் பெற்று தென்னாப்பிரிக்காவுக்கு மிகவும் அவசியமான வெற்றியை ஈட்டிக் கொடுத்தார்கள். இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா.